வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்தி சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்கா மாதிரி நல்ல புஃப்னு உப்பி வர சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. வீட்டில் கோதுமை வாங்கி அதை குப்பை தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி வீட்லேயே அரைச்சிட்டு வந்த கோதுமை மாவு தாங்க இது. சப்பாத்தி பண்ணுறதுக்கு 1 கப் மாவு எடுத்தோன்னா அதுக்கு அரை கப் தண்ணி எடுத்துக்கணுங்க. 1 கப் மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சாதான் நல்ல பர்ஃபெக்டான சப்பாத்தி செய்ய முடியும். இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு முதல்ல தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கணுங்க. நான் இன்னைக்கு 3 கப் மாவு எடுக்க போகிறேன். அதுக்காக 1.5 கப்பு தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி இந்த மாதிரி லேசாக பபிள் வர்ற மாதிரி நம்ம சூடு பண்ணிக்கணும். அந்த பாத்திரத்திலே பிசையறதுக்கு சௌரியமாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் சூடு பண்ணமோ அதே பாத்திரத்தில் வச்சு பிசைஞ்சோன்னா நமக்கு கையெல்லாம் சுட்டுடும். அதனால அதை நம்ம வேற பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். இந்த சுடுதண்ணியில் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 3 கப் மாவு எடுக்க போகிறேன். அதனால 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பவுமே நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன். அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் எனக்கு என்னமோ சப்பாத்தியில் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் சப்பாத்தி செம வாசனையோடு இருக்குங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மாவை உள்ளே போட்டுடணும். இப்போ நான் 3 கப் மாவு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் நம்ம கை வச்சு பிசைய முடியாது, சூடாக இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. முடிஞ்சால் அதாலேயே நல்லா பெரட்டி இப்படி திருப்பி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படியே திருப்பி விட்டு கலக்கிட்டு இருக்கும் போது நமக்கு மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடும். கொஞ்சம் உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் இப்படி கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு கையாலேயே பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கும். அப்படியே பிசைஞ்சு விடலாம். நல்லா பிசையணுங்க. காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி நல்லா பிசையணும். சப்பாத்தியோட சக்ஸஸே மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்கு. மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா ஸ்மூத்தாக வந்துடணும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி மாவை அடிச்சுக்கணும். மேலேருந்து அப்படி தூக்கி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாக ஆறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தட்டி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையாலேயும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையணும். சப்பாத்திக்குன்னா மாவு பிசையாமல் நடக்காது. சும்மா அப்படி லேசாக கையை விட்டு இப்படி பிசைஞ்சிட்டோன்னா சப்பாத்தி நமக்கு நல்லா வராது. அதனால நல்லா எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டோன்னா மாவு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நான் இப்போ வெயிட் பண்ணவே போகிறது இல்லைங்க. இப்போ தான் சுடுதண்ணி போட்டு தானே பிசைஞ்சிருக்கோம். அதனால் நம்ம உடனே கூட சப்பாத்தி பண்ணால் நல்லா சாஃப்டாக தாங்க வரும். நீங்கள் அப்படி ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா அது மேலே ஒரு ஈரத்துணி, ஒரு டவலோ இல்லை ஒரு துணியோ ஏதோ ஒன்று நல்ல ஈரம் பண்ணி அந்த ஈரம் பண்ண டவலை மேலே போட்டுட்டு மூடிடுங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற மாவு மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் ஈர டவல் போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. நான் இப்போ உடனே செய்ய போகிறேன். அதனால நான் டவல்லாம் போட்டு மூடலை. இப்போ உடனே செய்ய போகிறோம் பாருங்கள். நான் இப்போ பிசைஞ்ச மாவை உடனே இப்படியே உருட்டிக்கிறேன். சின்ன அளவுக்கு பால்ஸாக எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு 4 மட்டும் உருட்டிக்கிறேங்க. இப்போ சப்பாத்தியை தேய்ச்சி போடுறதுக்காக ட்ரை மாவு கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கலாம். இந்த உருட்டி வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் சப்பையாக ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை மாவில் நல்லா பரட்டி வச்சுக்கணுங்க. பரட்டிட்டு எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் வரும். இப்போ 2-3 வாட்டி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பலகையில் ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மாவு எடுத்து அது மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி ரெடியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை கல் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தேய்ச்சி போட்டு எடுக்கலாம்.
இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அது நல்லா சூடாகணும். இந்த கல் என்ன பழசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என்னோட 20 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கல்லுங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக புகை வர்ற அளவுக்கு கல் நல்லா காஞ்சிருக்கணும். கல்லில் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே பபிள்ஸ் மாதிரி வரும் மேலே. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்படி சப்பாத்தியை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 1 அல்லது 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது லேசாக அங்கங்கே பபிள் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்பேட்டுலாவால் சைட்லலாம் இப்படி இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அப்படி புஃப்னு பொங்கி வருங்க. இந்த மாதிரி சைடில் அமுத்தி விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சப்பாத்தி புஷ்ஷுன்னு எழும்பி வரும். இது நீங்கள் ஸ்பேட்டுலாவாலையும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு துணியை நல்லா உருட்டி வச்சுட்டு அந்த துணியாலையும் நீங்கள் அமுத்தி எடுக்கலாம். பொதுவாக ஃபுல்கா பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேசாக தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளேமில், கேஸோட ஃப்ளேமில் அப்படியே போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டு எடுக்கிறது எனக்கு என்னமோ ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத மாதிரி தோணும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு அந்த மாதிரி அமுத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்காவே தோசைக்கல்லுலேயே ரெடி ஆகிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சா இல்லையான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்பெல்லாம் புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.